ஸோ ஒரு பேசிக் ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நான் இங்கே ஒருத்தரோட மெஷர்மெண்ட் வந்து நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு, பாடி வித்து வந்து 38 இன்ச்சுங்க, ஸ்லீவோட லென்த்து வந்து 7 இன்ச்சஸ், வித்து வந்து 6 இன்ச்சஸ், நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் வந்து மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் இந்த ஃபேப்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வெளியில் விட்டும் வெளிப்பக்கம் வந்து உள்ளே விட்டும் வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் வந்து உள்ளே போயிடணும். ஸோ நம்ம மேலே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வெளியில் எடுத்து நான் மடித்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடித்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கணும். ஸோ இப்படி தாங்க ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம போட்டுக்கணும் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஃபோல்டட் எட்ஜில் இருந்தால் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் தான் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேக் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச் விட்டுறணும். 2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம இன்ச்சஸ், அதாவது நம்ம மெஷர்மெண்ட் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது வந்து 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேப்பில் இருக்க இந்த ஒயிட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ். ஜென்ரலாக நம்ம இன்ச்சஸ் வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ ப்ளவுஸில் கீழே வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றனால இங்கே கீழே வந்து 2 இன்ச் நீங்கள் விடணும் மடிச்சு அடிக்கிறதுக்கு பின்னாடி. ஸோ 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 டாட்ஸையும் வந்து ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ச்சஸ் விட்டால் போதுங்க. அண்ட் அடுத்தது வந்து நம்ம அங்கேருந்து ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் வந்து 13.5 இன்ச்சஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த பாயிண்டில் இருந்து நம்ம வந்து 13.5 இன்ச்சஸ் வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ 13.5 இன்ச் இந்த எட்ஜில் ஒரு டாட்டும், ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சும் 13.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 டாட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ 13.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த 13.5 இன்ச் அந்த பாயிண்டில் இருந்து நம்ம நெக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க. நெக்கோட வித்து, ஸோ நெக்கோட வித் இவங்க வந்து 38 பாடி சைஸ் அப்படின்றனால இவங்களுக்கு வந்து நெக்கோட வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா 3 இன்ச்சஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த மொத்தம் 12 சைஸஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த 12 சைஸஸில் இவங்களோட பாடி வித் வந்து பார்த்திங்கன்னா 38. ஸோ அதனால் நான் வந்து நெக்கோட வித் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹைட்டு வந்து ஆக்சுவலாக 13.5 இன்ச் அப்படின்றது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். ஸோ அதிலேருந்து ஒரு அரை இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுறணும். ஸோ அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங்க்கு நான் விட்டுட்டேன். ஸோ விட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருந்து நம்ம 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக்கோட வித்துக்கு. ஸோ நான் இங்கேருந்து 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன் நெக்கோட வித்து. ஸோ அங்கேருந்து தையலுக்கு வந்து நம்ம உள்ள அரை இன்ச் நம்ம விட்டுறலாம். ஸோ 1/2 இன்ச் தையலுக்கு நான் விட்டுட்டேன். ஸோ அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஷோல்டர் வந்து இந்த 3 இன்ச்சஸ் மார்க் பண்ண இல்லைங்களா, ஸோ அந்த பாயிண்டில் இருந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஸோ இவங்க 38 அப்படின்றனால இந்த 12 சைஸஸில் இவங்களுக்கு வந்து 2.5 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து வைக்கணும். ஸோ அந்த 3 மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச் வந்து நான் ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு அரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கான துணி. ஸோ இவ்வளோ தாங்க நெக்கும் ஷோல்டரும் வந்து மார்க் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக இருக்க அந்த 12 இன்ச்சஸ் அந்த 12 சைஸஸில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஹைட் வந்து நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த 3 இன்ச்சஸில் வச்சு மார்க் பண்ணணும்.
நெக்கோட ஹைட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ்ஸு. ஸோ அந்த 3 இன்ச் பாயிண்டில் இருந்து நான் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் நம்ம நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டாட், இந்த செகண்டாக மார்க் பண்ணியிருக்க டாட் தான் நமக்கு வந்து கரெக்டான நெக்கோட அளவு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஹைட்டும் வித்தும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச் வந்து நம்ம எடுத்து நம்ம நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த டர்னிங் பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் நீங்கள் எடுக்கணும். ஸோ அங்கேருந்து 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அரை இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விடணும் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடியோட வித்து வந்து மார்க் பண்ணணும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 38 இவங்களோட பாடி வித்து. ஸோ அந்த 38 வந்து நம்ம 2ஆக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19 இன்ச்சஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த 19 இன்ச்சில் இருந்து இது பேசிக் ப்ளவுஸ், அதாவது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றனால 19ல் இருந்து நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம கூட்டிக்கிறோம். இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து வித்தவுட் லைனிங் அப்படின்றனால 1.5 இன்ச் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 20.5 வருது. ஸோ அதை டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 10.25. ஸோ இந்த 10.25 தாங்க நம்ம பாடியோட வித்துக்கு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து நான் வந்து 10.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்டில் இருந்து 10.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்மோல் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அந்த 13.5ல் இருந்து இந்த நெக்கு கிட்டேயும் வந்து 13.5 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஹார்மோல் பொறுத்த வரைக்கும் 38 பாடி சைஸ் அப்படின்றனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் வந்து ஹைட் வந்து வைக்கணும். ஸோ இந்த 8 இன்ச் எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த 13 இன்ச்சு என்ன அப்படின்னா எல்லா பாடி சைஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 13 நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து மொத்த ஹைட்டே 13 தான். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 13லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு வேளை ஹைட்டு வந்து நீங்கள் 14, 15 வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷோல்டரில் இருந்து 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 13.5 இன்ச் வந்து எங்கே விழுகுதோ அந்த பாயிண்டில் இருந்து தான் நீங்கள் வந்து ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த பாடி சைஸ்க்கு வந்து இவங்களோட அளவே வந்து 13 அப்படின்றனால சேம் பாயிண்டில் இருந்து நான் வந்து 8 இன்ச்சு வந்து மேலே ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து 8 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மார்க் பண்ணுற இந்த 8 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து 10.25 மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேயும் வந்து 10.25 கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைட்டும் வந்து 8 இன்ச் இருக்கணும். இந்த பாடியில் வந்து நான் கீழே வந்து 10.25 வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த நம்ம மார்க் பண்ண அதே இடத்துல இருந்து வித்தும் வந்து பார்த்திங்கன்னா 10.25 இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இந்த இடம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹைட்டை வந்து நம்ம அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஹார்மோல் மார்க் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நெக்கு வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன்.
ஷோல்டர் வந்து 2.25 ப்ளஸ் தையலுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அப்போ மொத்தம் இந்த பார்ட்டில் வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 6 இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து 8 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு கோடும், இங்கே இந்த பாடி வித்துலேருந்து ஒரு லைன் போட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ இங்கேருந்து நம்ம ஹார்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணணும். ஹார்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1.25 இன்ச் எடுத்துக்கலாம். ஒன்னேகால் இன்ச் எடுத்துகிட்டு, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அலவன்சஸ்க்கு வந்து நம்ம துணி விடலாம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஸோ 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க பேக் பீஸு. ஸோ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பேக் பீஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு நாட்ச் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்ட் பண்ணி ஒரு தடவை கீழே வச்சு, ஸோ இப்படி லைட்டாக ஒரு தடவை வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபோல்டட் எட்ஜ் வந்து அதர் சைட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு கையோட மார்க் போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். 2வது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து திருப்பி திருப்பி நம்ம ப்ளவுஸை வந்து எடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை. ஸோ கையோட அதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெக்ஸ்ட்டு எண்டில் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, துணியை வந்து நம்ம 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ்க்கு வேணுன்ற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த அதர் எட்ஜிலேருந்து நம்ம வந்து ஸ்லீவ்க்கு கட் பண்ணணும். ஸ்லீவ்க்கு வந்து இந்த கடைசியில் இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. உள்ளே மடித்து தைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 1.5 இன்ச் நம்ம துணியை வந்து நம்ம விட்டுட்டு, ஸோ 1.5 இன்ச் அந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம வந்து அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ கையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 8 இன்ச்சஸ்ங்க. ஸோ அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண அளவுலேருந்து நான் வந்து 8 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கையோட அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த 8 இன்ச்சஸ்லேருந்து 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்கு வந்து துணி விடணும் இல்லைங்களா, ஸோ அந்த 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதையும் ஜாயின் பண்ணி, ஸோ ஸ்லீவுக்கான இந்த கிளாத்தை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. ஸோ ஸ்லீவ் வந்து நம்ம கடைசியில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த துணியை நம்ம தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருவோம். ஃப்ரண்ட் பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இருக்க இந்த பாக்கி ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் பட்டியெல்லாம் வந்து கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்றனால இந்த நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ இந்த எட்ஜ் இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதனால் கிராஸ் கட்டிங் அப்படின்றனால கொஞ்சம் துணி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் சென்டர் ஆஃப் த ஷோல்டர் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக்கை இப்படி நீட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஷோல்டரு, ஆர்ம்பிட்டும், நெக்கு அண்ட் சைடில் வந்து பாடி, இது எல்லாமே வந்து நீங்கள் நீட்டாக வந்து அவுட்லைன் மட்டும் மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த துணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கை விட கொஞ்சம் மேலே இருக்கும்.
ஒரு சிலர் ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து 7-8 இன்ச்சஸ் எல்லாம் வந்து சாரி பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 இன்ச்சஸ் வரைக்கும் வைப்பாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ வைப்போம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். 6 இன்ச் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டான ஹைட்டுங்க. கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம். ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணி 7 இன்ச்சுக்கு கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இவங்களுக்கு பெருசாக அவ்வளோக்கா வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சஸை மார்க் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம நெக்கு வரையணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம இந்த இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும் இல்லைங்களா? ஹைட்டு சைடு வந்து ஆம்பிட் வந்து கொஞ்சம் நம்ம 1/2 இன்ச் வந்து குடஞ்சி எடுக்கணும். ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட ஹைட்டு வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸும் வந்து 13.5 இன்ச்சு தான். நான் ஃப்ரண்ட் பீஸும் வந்து எல்லா சைஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு தான் வந்து ஃப்ரண்ட்டு வந்து எடுக்கணும். ஒரு வேளை ப்ளவுஸ் ஹைட்டு வந்து 15 இன்ச்சு நீங்கள் பின்னாடி பேக் பீஸ்க்கு வச்சாலுமே ஃப்ரண்ட்டுக்கு வந்து 13.5 எடுத்தால் போதுங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பாடி ஹைட்டே வந்து 13.5 அப்படின்றனால நான் ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி 12.5 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த 1 இன்ச் பாயிண்ட்லேருந்து 12.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டேங்க. ஸோ இதுதாங்க ஃப்ரண்ட் பீஸோட ஹைட்டு. இவங்களுக்கு 13 அப்படின்றனால நான் வந்து 12.5 இன்ச் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை அவங்க பாடி ஹைட் வந்து 14, 14.5, 15 இன்ச் வச்சிங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து 13.5 இன்ச் தான் வைக்கணும். ஸோ இந்த 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் டாட்லேருந்து இந்த 2 லைனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அந்த சைடும் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்டையும் இந்த சென்டர் டாட் பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸோட ஹைட் வந்து 12.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்து எடுத்துக்கணுங்க. ஸோ இவங்களுக்கும் நான் வந்து 1/2 இன்ச் வந்து நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட்டு வந்து 13 எடுத்திருக்கேங்க. அண்ட் ஸோ ஆர்ம்பிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் நம்ம குடஞ்சி எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து குடஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நான் 1/2 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டாட்டோட ஹைட்டு வந்து 2.5 இன்ச்சுங்க. ஸோ சைடில் 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டாட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சும் அதே மாதிரி மேல் டாட்டுக்கு 1 இன்ச்சும் எடுத்து ஸோ அதையும் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அது ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க கோடு போட்டுட்டு. ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் பீஸு. ஸோ இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பீஸ்லேயே வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் பண்ணி நீங்கள் கேளுங்க. பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சைஸஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்ப்ரெஷன் கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அதர் எண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத்லேயும் வந்து உங்களுக்கு அதோட அளவு வந்து தெரியும். ஸோ அதையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ அடுத்தது வந்து பட்டி வந்து மார்க் பண்ணலாங்க. பட்டி மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்க வந்து இப்படி ஒட்டுக்கா போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக போட்டுட்டேன். அதாவது ஷோல்டரும் சைடில் சீம் அலவன்சஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது ரெண்டும் ஒரே பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஹைட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். துணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் போட்டுக்கோங்க. ஸோ பேக் பீஸில் வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியை வந்து மடித்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃப்ரண்ட் பீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 3 இடத்துல வந்து நம்ம வந்து பட்டிக்கு வந்து அளவு வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இந்த எட்ஜில் வந்து 2 1/2 இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டாட் பாயிண்டில் 1 1/2 இன்ச் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பாடி அளவெடுப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துலையும் 2 1/4 இருக்குது. ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தாங்க நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ பட்டிக்கான துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாக்கி இருக்க துணி எதுவுமே வந்து நம்ம இது பண்ண வேண்டாங்க. ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கிளாத் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பாடியோட வித்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 12 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 12 இன்ச் வந்து வித்து மார்க் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த வித்து 12 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதில் அந்த கிளாத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த பட்டிக்கான துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 1/4 இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 மெஷர்மெண்ட் கூடயும் 1 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து நம்ம கூட சேர்த்திக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே 2 1/4 இருந்தனால நான் வந்து 3 1/4 வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ சைடில் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, இது வந்து ஆக்சுவலாக சீம் அலவன்சஸ் துணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நான் வந்து இங்கே 1 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் வந்து 2 1/4 அப்போது நான் வந்து 3 1/4 மார்க் பண்ணணும். ஸோ சென்டர் டாட் வந்து எந்த பாயிண்டில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் பீஸோட துணியும் வந்து எடுத்து கரெக்டாக வச்சு பாருங்கள். ஸோ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து 1 1/2 இன்ச் இருந்தது இங்கே. ஸோ இந்த 1 1/2 கூட ப்ளஸ் 1 இன்ச் அப்படின்றத வந்து 2 1/2. ஸோ இப்படி தாங்க பட்டி வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டெக்னிக் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 டாட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ பட்டி வந்து இப்படி தாங்க கட் பண்ணணும். இப்படியும் வந்து கட் பண்ணலாம். ஒரு வேளை நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா என்ன அளவு இருக்கோ, அந்த அளவையும் வந்து நம்ம மார்க் பண்ணி வந்து கட் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இப்படி எப்படி கட் பண்ணுறது, கட் பண்ணும்போதே பட்டிக்கு வந்து எப்படி நம்ம துணி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ பட்டிக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா 2 கிளாத், அதாவது மொத்தமாக வந்து 3 கிளாத்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். சுருண்டு சுருண்டு நமக்கு போகாது. ஸோ 3 கிளாத்ஸ் எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட்டு. நான் இப்போ ஒரு பீஸ் இங்கே எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ பட்டி வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா, பயாஸ்டு கிளாத் வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா, அது வந்து கிராஸ் பீஸ் தான் நீங்கள் போடணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கிளாத்தை வந்து கட் பண்ணி நேராக ஒரு கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச், அதாவது கிராஸ் கிளாத்துக்கு வந்து நெக்குக்கு அடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் வித் இருந்தால் வந்து போதும். 1 இன்ச் வித்துக்கு நீங்கள் ஒரு 3லேருந்து ஒரு 4 துணி எவ்வளோ தேவையோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த பயாஸ்டு பீஸு. ஸோ நான் இங்கே வந்து 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய வித் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் நான் இங்கே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாக்கி இருக்கிற கிளாத்தில் இது வந்து இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹூக் பட்டி நம்ம எடுக்கணும் இல்லைங்களா, ஸோ ஹூக் பட்டிக்கு வந்து இது வந்து சரியாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்தை நான் வந்து ஹூக் பட்டிக்கும் ஹூக் மாட்டுற பட்டிக்கும் வந்து நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை தனியாக நம்ம கட் பண்ணி அது ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இனி ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து அடுத்தது பார்க்கலாம். ஸ்லீவில் தாங்க நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வந்து
நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம எடுத்து ஒரு ஓரத்தில் நம்ம வச்சிடலாம். நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தேவைப்படும். ஸோ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். 4ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன் கிளாத்தை. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. ஸோ கையோட வித்து, அதாவது அந்த 8வது இன்ச்சு விழுகுது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல ஸ்லீவ் வந்து ஸ்லீவோட வித் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுங்க. ஸோ ஸ்லீவோட வித்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 8 இன்ச் வந்து 7 இன்ச்சஸ் இல்லை 6 இன்ச்சஸ் இவங்களுக்கு இருந்ததுங்க. கையோட சுற்றளவு வந்து 12 இன்ச் இருந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட்டு வந்து நான் 8 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த 8 இன்ச்சை வந்து நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 4 வருது இல்லைங்களா? ஸோ இந்த 4 இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ண அந்த 6 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சை சேர்த்தி வச்சு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எல்போ ஸ்லீவு இன்னி கொஞ்சம் இது ஆக்சுவலாக 8 இன்ச் ஹைட் தான். ஒரு வேளை 10 இன்ச்சு வந்து வைக்கிறீங்க, 3/4 வைக்கிறீங்க, ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வந்து மார்க் பண்ணணும். அந்த ஸ்லீவை வந்து மேலேருந்து 5 இன்ச் எடுத்துகிட்டு அந்த 5 இன்ச்சில் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் ஃபுல் லென்த்துக்கெல்லாம் வந்து கரெக்டாக வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? கையோட வித்து அந்த 6 இன்ச்சில் இருந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து சேர்த்தி ஆம்பிட்டோட அளவு வந்து மார்க் பண்ணணுங்க. இந்த 6 இன்ச்சிலேருந்து நான் வந்து 1.5 இன்ச்சு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1.5 இன்ச் அளவு, அதாவது 7.5, இந்த 7.5 அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆம்பிட்டோட அளவு. ஸோ எல்லாத்துக்குமே இப்படி தாங்க இருக்கும். ஸோ உங்களோட கை சுற்றளவு வந்து ஒரு வேளை 14 இருக்குது, 15 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிலேருந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணி 7.5 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 7.5 இன்ச் பாயிண்ட்லேருந்து கீழே 3 இன்ச்சஸ் வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கனால இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து 3 இன்ச்சு வந்து ஹைட் மார்க் பண்ணி அந்த டாட்டையும் அந்த கீழே இருக்க டாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த ஷோல்டர் பக்கம் இருந்து ஒரு 2 இன்ச்சு டச் பண்ணாதீங்க. அந்த 3 இன்ச் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு அதை வந்து 2ஆக வந்து பிரிச்சுக்கோங்க. இங்கே வந்து எனக்கு 7 இன்ச் இருந்தது. 7 இன்ச்சை வந்து நான் வந்து 3.25ன்னு பிரிச்சுட்டேன். இந்த லைனுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபோட லைன் மேலே வந்து நீங்கள் கர்வ் வரையணும். அந்த டாட்டை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச் வந்து கொண்டுட்டு போய் அந்த ஷோல்டரில் அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுங்க. ஹார்மோல் வந்து இப்படி ரொம்ப ஈஸியாக வரைஞ்சி பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த லைனை 2ஆக பிரிச்சுட்டு அந்த லைனை 2ஆக பிரித்த மேலே 1/2 இன்ச்சும் இந்த லைனுக்கு கீழே 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி அந்த கர்வை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸ்லீவ் இவ்வளோதாங்க. ரொம்ப நீங்கள் சிரமப்படணுன்றது இல்லை. சைடில் வந்து 1.5 இன்ச் நான் வந்து அலவன்சஸ் விட்டுருக்கேன். ஸோ இங்கே 1.5 இன்ச் அலவன்சஸ் விட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி இந்த பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு தனியாக வந்து கால் பண்ணி மசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோமா அப்படின்றது வந்து நம்ம பாடி பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த பாடி பீஸோட நம்ம வந்து வச்சு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி க்ராஸ் செக் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸில் வந்து இந்த நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா? அந்த துணியை வந்து மடிச்சுட்டு நம்ம கையோட ஷோல்டரையும் இந்த பேக் பீஸோட இந்த ஷோல்டர்லேருந்தும் 2யும் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு வாங்க. 2யும் வந்து இப்படி ஈக்குவலாக வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பேக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அளவு பாடியோட வித்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுவும் நம்ம இங்கே கையில் வந்து 7.5ல் வந்து அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அது 2ம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி
ஒரே இடத்துல வந்து மீட் ஆகும். ஸோ இப்படி கரெக்ட்டா வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஹார்மோல் மீன் ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்படி தாங்க நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் நானு. அவ்வளோதாங்க ப்ளவுஸ் மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணுறது. ஸோ இதில உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு புரியிற மாரி நான் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்தா கால் பண்ணுங்க. தேங்க் யூ.